தினந்தோறும் முருகனை நமது கஷ்டங்களை சொல்லி வழிபடுவதைக் காட்டிலும் நம் முன்னோர்கள் நமக்காக விட்டுச் சென்ற இந்த துதிகளை சொல்லி வழிபட்டாலே முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து நமக்கு பரிபூரண அருளும் ஆசியும் தந்தருள்வார். தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகவும் எளிமையான வழி என்று சொன்னால் அது துதிகள்தான். அந்தந்த தெய்வங்களின் துதிகளை சொல்லி வழிபட்டாலே போதும். நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த தெய்வத்தின் அருளும் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும். முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை, சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களில் இந்த துதிகளை சொல்லி வழிபட அதனுடைய பலன் மிக மிக அதிகம். இதோ அந்த துதிகள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட அசுரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகனின் அருளையும் ஆசிகளையும் பெறுவதற்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது தினந்தோறும் இந்த எளிமையான துதிகளை சொல்லி வணங்கினாலே போதும். 100% வாழ்வில் நல்லதே நடக்கும்.